பிரைசலாட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்போமாக. அதற்கு நாம் கர்த்தரை துதித்து அவர் வசனத்தை நாம் கேட்டு பயன்பெறுவோம். இன்றைய நாளின் தலைப்பு கூட நேசர். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம நேசிக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு செல்வார்கள், நமக்கு விரோதமாக இருப்பார்கள், நமக்கு துரோகம் செய்வார்கள், இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் நம்மை நேசிக்கின்றவர், நமக்காகவே பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நமக்காகவே அவர் பாடுபட்டு மரணத்தை தழுவினார். இன்று நம்மோடு இருந்து நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை போல் உலகில் வேறு ஒருவரும் இல்லை என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்க நம்புகிறேன். அப்படிப்பட்டவர் தான் நம் நேசர். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நேசர். இதற்கு ஆதாரமாக கர்த்தரின் வார்த்தை. ஸோ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களா? இதற்கு நம்ம யாருமே பார்த்ததில்லை இல்லையா? ஸோ அவர் இப்படி இருப்பார், அப்படி இப்போ நிறைய கூகுள் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வரும். இயேசு இப்படி தான் இருப்பார், இயேசு இப்படி இருப்பார் சொல்லி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய மூவிஸில் எடுக்கும்போதும் அந்த ஃபோட்டோவே வச்சு இப்படி தான் இருப்பார் ஒரு கல்குலேஷன் பண்ணி ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? பைபிள் வார்த்தைகள் நிஜமானது இல்லையா? ஸோ வசனம் என்ன சொல்கிறது? உன்னத பாட்டு 5:10, உன்னத பாட்டு 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். வசனம் நமக்கு ஆதாரமாக உள்ளது. அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்லுதில்லை. இந்த வசனத்தை நாம் கேட்டு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி தான் இருப்பார். சரியா? எல்லாவற்றும் மேலாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்த பிதா. அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. உலகில் இருப்பவர்களும் சிறந்தவர் என்று சொல்லலாம். அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஸோ நம் உலகத்தில் பார்க்கின்ற மனிதர்கள், பேசுகின்ற மனிதர்கள், நம்புகின்ற மனிதர்கள் இந்த எத்தனையோ பேர்கள் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சில காலம் மட்டுமே. ஆனால் கடைசி வரை நம்மோடு இருந்து நாம் நல்லதிலும் கெட்டதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் யாருமே இல்லைனாலும் சரி, நமக்காக யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாருமே இல்லைனாலும் கூட சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களோடு இருப்பார். உங்களை தேடி தான் அவர் வருவார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்களை தேடி வருவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவர்கள் மேல் மனதிருகிற கர்த்தராக இருக்கிறார். சிறுமையானவர்களை தான் நேசிக்கிறார். கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவன் தான் அவர் நேசிக்கிறார். இன்று எத்தனையோ பேர்கள் நிறைய பணம் வச்சிருந்தா கூட காணிக்கை என்பது சிறுகதான் கொடுக்குறாரு. அதை கொடுக்கின்ற மனசு இல்லை. அதே போல் ஒரு ஏழை அவனால் இருந்ததை கர்த்தருக்கு என்ன முழு மனசோடு கொடுக்குறான் பாருங்க, அதுதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த தசமபாகம் என்பது கரெக்டாக ₹100 நீங்கள் சம்பளம் வாங்கினீங்கன்னா ₹10 தசமபாகம் கொடுக்கணும். கர்த்தரின் வார்த்தை இது. அவர் எப்போவும் எனக்கு அதை செய் இதை செய்யின்ட்டு சொன்னது கிடையாது. அவர் உள்ளத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். தசமபாகம் என்பது நாம் கொடுக்கின்ற, கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற காணிக்கை. அதன் மூலம் நிறைய ஆத்துமக்கள் ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக ஆலயத்தில் அதை பயன்படுத்துகிறார்கள். அதற்காகத்தான் இந்த கர்த்தரின் காணிக்கையை நாம் செலுத்துகிறோம். எதற்காகவும் அல்ல, ஊழியத்தின் வளர்ச்சிக்காகவும் கர்த்தரின் வார்த்தையை அனைவரும் கொண்டு சேர்ப்பதற்காகவும் தான் இந்த காணிக்கை கொடுக்கப்படுகிறது.
அதனால் நம்ம காசு கொடுத்தா தான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் என்பது அல்ல. நீங்கள் உண்மையாக நேசித்து எங்கிருந்து ஜெபித்தாலும் சரி, உங்களுக்காக கர்த்தர் மனதுருகுவார், உதவிகள் செய்வார். மேலும் சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 119, 165. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தில் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தரை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த பைபிள், இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க நாம் உள்ளம் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வசனம் வாசிக்கும்போது தீர்வு கிடைக்கும். அவர்கள் இந்த வசனம் வாசிப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு இடரல் இல்லை. அதாவது எந்த கஷ்டமும் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, எதுவுமே நடக்காது. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது, அவர் கோபம் அடையும் போது நமக்கு இடர்கள் உண்டு, நமக்கு எச்சரிக்கைகள் உண்டு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நாம் கிறிஸ்துக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசாமி எடுத்து நாம் கர்த்தரின் வழியில் நடக்கிறோமோ அதை வழி நடக்க வேண்டும். திடீரென்று ஒரு நாள் வழி விலகி வேறு பாதையில் நாம் செல்வோமானால் அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது பாவத்தின் அடையாளம். மீண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு வழி விலகி பாதாளத்தை சென்று கொண்டிருக்கிறோம் மருந்து அர்த்தம். இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு தான் இருப்பார். அல்ல ஒரு நாள் சோதிப்பார். அது சோதனை என்பது எதற்காக என்றால் நாம் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான். மகனே மகளே, நீ தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய், என்னை நோக்கி வா, உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று அவர் சொல்கின்ற எச்சரிக்கை தான் இந்த சோதனைகள். நம் வாழ்க்கையில் இப்படி சில டைம் நடக்கும். நாம் ரட்சிக்கப்படுவோம், ஞானசாரம் எடுப்போம், தொடர்ந்து சர்ச்சுக்கு போவோம், வசன வாசிப்பை எல்லாம் பண்ணுவோம். ஆனால் சில சூழ்நிலைகளெல்லாம் நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவங்களை நாம் செய்வோம், விரோதமான விஷயங்கள் நம்ம செய்வோம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அருவருப்பான செயல் தான் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவர்கள் படிக்கின்ற வயதில் படி என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். நல்லா படி, நல்லா படித்து நல்ல மார்க் நல்லா இருக்கும். ஆனால் அதே நம்முடைய பிள்ளைகளை நீ படிக்காத, டிவி பாரு, சினிமா பாரு, வெளி சுற்று, இங்கே போ அங்கே போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? அவர்கள் அழிவின் பாதை சென்று விடுவார்கள் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காகவே பாடுபட்டு சிறையில் அறையப்பட்டார். நம்ம வசனத்துக்கு கீழ் போய் நடப்போம் என்பது வாக்குத்தத்தம் உள்ளது. அவர் வாக்குத்தத்தம் நடக்க வேண்டும். நம்ம ரட்சிப்பு அடைந்த பிறகு ஏதோ ஏனத்தாலும் இருக்கக்கூடாது. இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் இருக்கக்கூடாது. எப்போதுமே உண்மையில விசுவாசம் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு உண்மையான விசுவாசத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரே மனசு தான், அந்த ஒரே மனசு, ஒரே உள்ளத்தை இந்த இயேசு கிறிஸ்து முழுசாக கொடுத்துட்ட பிறகு வேறு யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, வேறு எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக, உண்மையுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு இடர்கள் உண்டு பண்ணலாம். இதெல்லாம் சாரதாரின் அடையாளங்கள். நீ கிறிஸ்துக்குள் போயிட்ட, நீ வெளியே வரணும், அதுக்கு என்னென்ன தந்திரங்கள்லாம் பண்ணணும் தெரியுமா? அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான். இதை செய், அதை செய், யாருன்னா சொன்னால் தலையாட்டுறது, நான் செய்கிறேன், பண்ணுறேன். இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான விஷயங்கள். நம்மளை உண்டு பண்ணுவான். மற்றவர்கள் மூலமாக பேச வைத்து நம்மளை கவனத்தை திசை திருப்பி நம்மளை மீண்டும் பாதாளத்தில் கொண்டு சென்று சேர்ப்பான். இதெல்லாம் அழிவின் ஆரம்பம். சாத்தானின் தந்திரங்கள். இதெல்லாம் சாத்தானின் தந்திரங்களும் விலகி இருக்க வேண்டும். எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வந்த பிறகு
அவரிடத்தில் நாம் இருந்த பிறகு நாம் எதை நோக்கியும் பயணிக்கக்கூடாது. அவருக்கு விரோதமாக எதையுமே நம்ம செய்யக்கூடாது. நாம் உண்மையுள்ள மனுஷனா கர்த்தருக்கென்று ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்கின்ற அனைத்துமே பாவம்தான். அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஏதாவது தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அது சாத்தானின் தந்திரங்கள். யார் மூலமாக பேச வைத்து நம்மளை திசை திருப்ப வைத்து மீண்டும் சாபத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். இப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் நம்முடைய பிள்ளைகளை தான் பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பழமொழிகளை சொல்லுவாங்க, அப்பா அம்மா செஞ்ச பலன் தான் பிள்ளைகளை என்னை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா, நம்மளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம் முதல்ல ஆசீர்வதிக்கப்படணும். நாம் பரிசுத்தமாக தான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்ம பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நாம் பாதிப்புள்ள இருக்குன்னா நம்ம முன் சந்ததிகள்லாம் பாவத்தில் இருந்ததுனால தான். சரியா? இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாகி நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாகி அவர்கள் பிள்ளைகள் சந்ததிகள்லாம் பரிசுத்தமாக்கப்படும், கர்த்தரின் வழியில் நடக்கும். அப்போது பாவங்கள் எல்லாம் விலக்கி பண்ணப்படும். எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ நம்ம பாவங்கள்லாம் விலகி போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவரை மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு மற்றவருக்கு இடரும் இல்லை. அதற்கு இடம் கொடுத்தோமானால் நாம் மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்று விடுவோம். மீண்டும் நமக்கு கர்த்தர் எச்சரிக்கையை கொடுப்பார். நம்ம விசாரிக்கிற தேவனார் விசாரிக்கிறது கிடையாது, நமக்கு சோதனைகள் கொடுக்கின்ற தேவனாக தான் இருப்பார். ஏன் சோதனை என்றுதான், மகள் என்னுடைய மகள் வேற நோக்கி போகக்கூடாது, என்னோடு வர வேண்டும் என்று கர்த்தரின் வாஞ்சையாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சோதனைகளை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு நிறைய சோதனைகள் இருக்கலாம். அந்த சோதனைகள் எதுக்காக வரணும்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்கின்ற பாவத்தில் விடுதலை கிடைக்க வேண்டும், வெளியே வர வேண்டும் என்று கர்த்தரின் விசுவாசம், கர்த்தருடைய வாஞ்சையாக இருக்குது. அவர் நம்ம வைத்த அன்பு, நம்ம வைத்த நேசத்துக்காகத்தான் இதை செய்கிறார், திரும்ப வரணும்ன்ட்டு. ஸ்கூலில் படிக்கும்போதும் டீச்சர்ஸ் இருக்காங்க, பார்த்துருப்போம், சொல்லி தருவாங்க. கேட்கல என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க இல்லையா? நடக்குதா இல்லையா? எதற்காக நம்ம அடிக்கிறாங்க? சும்மாவா? இல்லை, நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அதுக்காக தானே. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும். அப்படி போன தவறினா நம்மளை கண்டிக்கின்ற தேவனாக இருப்பான். இதனால தான் நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்குது. நம்ம யோசிப்போம், ஏன்டா அடிக்கடி சோதனை வந்துட்டே இருக்குது? இது விடுதலை இல்லையா? ஏன் அடிக்கடி இது சோதனை வருது? நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனாலும் சோதனை வந்துட்டே இருக்குது. ஏன் நடக்குது? விசுவாசம் உள்ளவனாய் இருக்க தவறியதால். நீங்கள் விசுவாசம் உள்ளவனாய் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் வசனம் சொல்கிறது போல, நீங்கள் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது நமக்கும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் யாருக்கும் கிடைக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழணும். இதோ சும்மா கிறிஸ்டின் ஆகிட்டோம், நம்ம எப்படி வேணா இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையுள்ள வாசகத்தோட இருக்கணும். யாருக்காக இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? நமக்கு எதிராக பேசுகிறவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், அவருக்கு ஒரு நாள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள். ஸோ நம்ம அவங்க வழியில் போக வேண்டாம். நம் கிறிஸ்துவ வழியில் இருக்கும்போதோ கர்த்தர் என்ன சொல்ல வசனம் வேணும் அதைப்படி தான் நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலம் பொல்லாதது, இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்களே, எப்போ வரப்போறாருன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் அவருடைய கண்டிப்பும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும். நாம் ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்க வேண்டும். ஏன் நடக்கிறது, ஏன் கஷ்டங்கள் வருகிறது, ஏன் சோதனை வந்து தெரிந்து கொள்ளும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகிற அடையாளங்கள். நீங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பினால்தான் கர்த்தரின் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15:9 எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15:9. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவரையோ அவர் நேசிக்கிறார்.
வசனங்கள் கேட்டிருப்பீங்க. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. தெரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கர் என்று யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வழி விட்டு விலகி செல்பவர்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தவறுகள் செய்பவர்கள், குற்றங்கள் புரிபவர்கள். நாம கொலை பண்றவன் தான் குற்றவாளி, கொள்ளையர்கள் தான் குற்றவாளி, அவன் தான் பாவியன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நாம் தவறுகள் செய்கின்ற நம்ம சாதாரண மக்கள் நாம் மற்றவர்கள் விரோதமாக பொய் சொல்வதோ, மற்றவர்கள் விரோதமாக பேசுவதோ, மற்றவர்கள் விரோதமாக சாபம் கொடுப்பதோ, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுவதோ, ஆலயத்துக்கு விரோதமாக செயல்படுவதோ, விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுவதோ கூட மிகப்பெரிய பாவம் தான். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் துன்மார்க்கர் தான். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்கள் நீதியை பின்பற்றுவர்களையோ அவர் நேசிக்கிறார். நம் நீதினா இந்த வசனத்தை பின்பற்றுகிறது. இந்த வசனத்தை பின்பற்றுவது தான் அவர் நேசிக்கிறார். சொன்ன இல்லையா, நாம் கர்த்தர் வழியில் நடக்கும் போதோ, அவர் வழியில் நம்ம செயல்படும் போதோ, கர்த்தர் நம்மளை உள்ளங்கையில் வைத்து அரவணைப்பார். நம்ம நேசிக்கிறதா இருப்பார். எப்படி ஒரு தாய் பெற்ற குழந்தை எப்படி பாபோடு அணைத்து நேசித்து அன்பை கொடுக்கிறாரோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நம்மளை உள்ளங்கையில் வைத்து அரவணைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இனி வரப்போன்ற காலங்கள், இதுவரை நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கலாம், இனி வரப்போகிற காலங்கள் இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். யாராவது இயேசுவை யாருன்னு தெரியலனாலும் விரோதமாக பேசினாலும் அவங்க உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க எந்த ஒரு இதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் வீட்டில் உட்காந்து அவங்க பேரை சொல்ல ஜெபிங்க. இது மாதிரி தப்பாக பேசியிருக்காங்க, அவங்கள மன்னிங்கன்னு ஜெபிங்க. வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். அதற்கான காலம் விரைவில் உள்ளது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் சும்மா இருந்து ஜெபம் பண்ணாலே போதும். எவர்கள் உமக்கு விரோதமாக கூறுகிறார்கள் அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். வசனம் படிதான். இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாக கொடுக்குற யாராக இருந்தாலும் நம்ம நோக்கி சமாதானத்தை வருவார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தான் வருவார்கள். இயேசு கிறிஸ்து யாரும் சொல்லுங்க, தப்பு பண்ணிட்டேன், தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க இப்படி சொல்லி நம்ம நோக்கி வருவார்கள். நம்ம நோக்கி வரணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நோக்கி போவதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இன்று இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கை மாற்றத்தை காணது. வசந்தத்தை கொடுத்தார் கர்த்தர், பாதுகாப்பை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார் இல்லையா? ஸோ நாம் இனி வரப்போன்ற வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை வழி தவறி போய்விடக்கூடாது. நாம் எப்பவுமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு வசனத்தைப்படி கீழ்ப்படி நடக்க வேண்டும். சங்கீதம் 32:8 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், அவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அவர் கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்வார். நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதான் வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவருடைய கண்கள் நம்மேல் எப்பவும் நோக்கமாக இருக்கும். இதற்காக நாம் வழி தவறி போயிடக்கூடாது. நம்ம சரியான பாதையில் போகணும் என்று நம்ம கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம அப்படியே வழி தவறி போனாலும் சின்ன ஒரு சோதனை கொடுத்து நம்மளை தூக்கிடுவார். திருப்பி நம்மளை பீட் எடுத்து நம்மளை அவர் வழி நடத்துவார். சரியா? ஸோ நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எச்சரிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கிறிஸ்டின் ஆகிட்ட பிறகு எத்தனையோ
சாத்தானின் கிரியைகள் நம்மளை சுற்றி ஆட்டி படைக்கும். எப்படியாவது இதிலிருந்து விலக்கி வர வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் சொல்லி யார் மூலியமாக இதை நடத்துவான் சாத்தான். ஸோ அதில் இருக்கிற எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக கர்த்தர் கொடுப்பார். இல்லை என்றால் சோதனைகள் நம்மளை கஷ்டத்தை கொடுக்கும். சோதனை எதற்காக வருகிறது? நாம் பாவத்தில் விழுந்து விட்டோம் என்பது அடையாளம் தான் சோதனைக்கு. இனி பாவம் செய்யாமல் கர்த்தரின் வழியை நடக்க வேண்டும். எதற்காக நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம்? எதற்காக நாம் கர்த்தரை ஏற்றுக்கணும்? எதற்காக நாம் வாரம் சர்ச்சுக்கு போகிறோம்? எதற்காக ஜெபம் செய்கிறோம்? சும்மாவா ப்ரேயர் பண்ணுறோம், நான் உன் வழியில் நடப்பேன், எப்போது உனக்காக இருப்பேன். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? எதுக்காக சர்ச்சுக்கு போகிறோம்? நம்ம அதுக்கு நடக்கணும் இல்லையா? நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு பண்ணுற வேலை தப்பான வழியில் பாவத்து வழியில் செய்யக்கூடாது. எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரே வழி, அது இயேசு கிறிஸ்துவின் வழி தான். அதன் வழி நம்ம செல்வோமானால் கர்த்தர் சரியாக வழி நடத்துவார். யாராவது நம்ம விரோதமாக இருக்கிறார்களோ அவர்களையும் வழி நடத்துவார். ஸோ நம்ம அவங்க செய்து, அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்காமல் கர்த்தர் வசனத்தை உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள், அவர் என்ன சொல்ல கேளுங்க, அதுதான் கர்த்தர் செய்வார். அப்படி நமக்கு அதே தான் நம்ம செய்வோமானால் அது சோதனைகள் முடியும். ஸோ நீங்கள் எச்சரிக்கையுள்ளவராக இருக்கணும். நம்ம கிறிஸ்தவ ஒரு எச்சரிக்கையுள்ளாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மக்கள் நாம் கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ள நாம் யாரெல்லாம் பாவத்தை அவர்களை நம்ம ரட்சிப்பு கொண்டு வரதுக்கு வழியை காட்ட வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் யாருங்கிறது நமக்கு அறிய வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் வழியில் நம்ம சென்று விடக்கூடாது. அது பாவத்தின் அடையாளம். நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பேசவே இல்லாலும் சரி, யாராவது கர்த்தருக்கு விரோதமாக பேசினா அவங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையும் அற்புதங்களாக இருக்கும், ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுப்பார். இறுதியாக ரோமர் 8:28 வாசிப்போம். ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? ரட்சிப்பு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? ஸோ அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாருக்கும் அதை கொடுத்துட மாட்டார். கர்த்தர் தெரிந்து கொள்ளவர்கள் சிலர் தான். அவர் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட பிறகு நாம் அவர் வழியில் நடக்கணும். தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் அவர்கள் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு நன்மைக்கு ஏதுவாக கொடுப்பார். அதற்கு எந்த ஒரு பிரச்சனைகளோ சோதனைகளோ எதுவுமே அணுகாது. அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து பார்த்துக்கொள்வார், நம்மளை பாதுகாப்பாக ரட்சிப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிப்பவர், உண்மையுள்ள நேசிப்பு அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. மனுஷரை நம்புவதை பார்க்கும் கர்த்தரின் பேரில் நீ பட்டதெல்லாம் இரு வசனம் சொல்கிறது. நாம் மனுஷனை நம்பி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் தான் நம்ம நேசிக்கின்ற உண்மையுள்ள நித்திய பிதா. நமக்கென்றே அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இன்றும் நமக்காகவே ஜீவிக்கிறார். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். நம்மளை ரட்சிப்பதற்காகவே இன்றும் இருக்கிறார். நீங்கள் வழி தழுவிட்டு செல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. அவருடைய அண்டையில் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. வழி தவறி போய்விட வேண்டாம். பரிசுத்த ஆவியோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், பாதுகாக்கப்படும். ரட்சிப்பின் அடையாளமாக நீங்கள் வாழ்வீர்கள். ஒவ்வொரு கிறிஸ்துவ மக்களும் கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு நீங்கள் ஒரு ரட்சிப்பின் பாத்திரராக இருந்து இயேசுவின் வழியை நீங்கள் கொண்டு சென்று சேர்ப்பீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு விருப்பம். சொல்ல வேணும்னா உலகெங்கும் சுவிசேஷம் செய்யுங்கள் என்ற வசனம் படி சாமி நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகெங்கும் சென்று சுவிசேஷம் செய்தது போல
அவர் சில நாடுகள் தான் செஞ்சார். ஆனால் அதன் பின் அந்த சந்ததிகள்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பரப்பியே கொண்டிருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸு. ஸோ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் அவர்களை மறுதளித்தவர்கள் தான் இன்றைக்கு பாவத்தின் அடையாளமாக வாழ்ந்து பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடு தான் இருக்கிறார்கள். அவர் எத்தனை சோதனைகளும் அவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். அதனால் நீங்கள் எச்சரிக்கையுள்ளவராக இருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடந்து அவர்களுக்கு பலத்த கைகள் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் கர்த்தர் நமக்கு அவர் நம்முடைய நேசர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாக்கின்றவனாக இருப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான அடையாளங்கள். நாம் அதை பின்பற்றி நடப்போம். இன்றைய நாளில் கூட இந்த வார்த்தையை கர்த்தர் என் மூலமாக பேச வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க, அவர் நடங்க, உண்மையாக ஆளுங்க. உண்மையில் விசுவாச வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் சோதனைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி வச்சுக்கிறேன் சார். நீ கொடுத்த அற்புதமான நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய நேசிக்கின்ற யாவருக்கும் நீ சமீபமாக இருந்து எங்களுக்காக நீர் எங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே, உண்மை நேசிக்கிறதுக்கு ஒரு குறையும் இல்லை. நீ எங்களுக்கு சமாதானத்தின் காரணமாக இருந்து எங்களை எல்லா இக்கட்டுகளும் பாதுகாப்பு என்ற தேவனாக இருப்பே நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. சாமி அதே போல் உண்மை விட்டு வழி தவறி சென்றிருக்கிறதாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களோடு பேசி கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் மீட்டு கொண்டு கர்த்தாவே, அவர் மீண்டும் பிரசுத்த வாக்கின் அடையாளமாக வரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீரே வழிநடத்தும் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டு எத்தனையோ கிறிஸ்துவ அல்லாத மக்கள் உண்மை யார் என்று அறிந்து கொண்டு நீரே உண்மையான தேவன் என்று புரிந்து கொண்டு அவர் வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொள்ளும்படியாய் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாய் நீர் அவர்களை வழிநடத்தும் கர்த்தாவே. எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவருக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து அவர் சமாதானமாய் கொடுத்து கர்த்தாவே, ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. நீரே வழிநடத்தும் கர்த்தாவே. எத்தனையோ பேர் மறுதளித்துக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, அவர்கள் நீ விடுதலை கொடுத்து கர்த்தாவே. அவர்கள் நீரே மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் வந்து உண்மையில் சரணடையும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு தாய் தகவல்களுக்காக ஒவ்வொரு பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து எடுத்துக்கணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாம மகிமைக்கென்று ஒப்பு கொடுத்து வாழும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட நீ கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். இதோ நீ வரப்போகிற நாட்கள் முழுவதும் சமாதான சந்தோஷம் அன்பு எப்போது எங்களோடு இருந்து உம்முடைய மெய்யான வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாய் எங்களுக்கு நீர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பாதைகளாக நீ வழிநடத்துங்க. எங்களுடைய வழிகளை காட்டுவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க. எங்கள் கிருபையிற்காரம் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மட்டுமே வேண்டும். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.